காட்டப்படாத துயரம்னா நான் மொழி அழிவு தான் சொல்லுவாங்க. அவங்களுடைய மொழி பண்பாடு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இங்கே வராங்க. அப்படி தொலைச்சிட்டு வந்தால் நிர்கதியாக அடையாளமற்றவர்களாக மாற்றப்படுறாங்க. ஸோ அந்த மொழி அழிந்ததுன்னா கிட்டத்தட்ட அவங்க அந்த பழங்குடி இனம் என்கிற அந்த கேட்டகரியிலேருந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்படி போச்சுன்னா பழங்குடிகளுக்குன்னு ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023 இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஎஸ் அகாடமி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், கிராஃப்ட் பெர்ஃபெக்ட். அடுத்ததா நம்பிக்கை மனிதர்கள் விருது தான் பார்க்க போறோம். இந்த விருதை வழங்குறதுக்காக இயக்குனர் தாசே ஞானவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவரோட சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்காக சத்யா ஏஜென்சிஸ் டைரக்டர் மிஸ்டர் ரோஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்கள் கையால் யாருக்கு எதற்காக விருது, வாங்க எல்இடி ஸ்கிரீன்ல பார்க்கலாம். மொழி வழியேதான் இனத்தின் வரலாறும் பண்பாடும் துளிர்க்கும். லட்சுமணன் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக பழங்குடிகளோடு வாழ்ந்து அவர்களின் வாழ்க்கை சூழலை உயர்த்தி மொழியையும் வரலாற்றையும் ஆவணப்படுத்துகிறார். வாய்மொழியாக இருந்த இலக்கியங்களை பதிவு செய்வதோடு அவர்கள் உரிமைக்காகவும் போராடுகிறார். தன்மேல் எந்த வெளிச்சமும் படாமல் இயங்கும் லட்சுமணன் பழங்குடியினர் நலனுக்காக இருளர் மொழியையும் கற்று தேர்ந்திருக்கிறார். அவர் எழுதிய ஒடியன், சப்பே, கோக்காலோ நூல்கள் மொழியியல் வரலாற்றில் அதிமுக்கிய பதிவுகள். இருளர் சமூக இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து நாடக கலைஞர்களாக வார்த்தெடுக்கிறார். பழங்குடி மொழிகளில் அகராதி, பழங்குடி குழந்தைகளுக்கான வாசிப்பு இயக்கம் என அவர்களின் இருள் வாழ்க்கையில் படரும் அறிவொளியாக வியாபிக்கும் இந்த அற்புத மனிதனை கொண்டாடி பெருமிதப்படுகிறது ஆனந்த விகடன். பழங்குடியின் உரிமை குரல் ஒடியன் லட்சுமணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒடியன் லட்சுமணன் குரலற்றவர்களின் குரலாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கரவொலித்தாங்க இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும். இது உங்களுக்கான தருணம் சார். இந்த மேடையிலிருந்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ் எப்படி ஒரு மொழியோ, தெலுங்கு எப்படி ஒரு மொழியோ, மலையாளம் எப்படி ஒரு மொழியோ, கன்னடம் எப்படி ஒரு மொழியோ, அல்லது ஒரே மொழி எப்படி ஒரு மொழியோ, அதுபோல் நிறைய பழங்குடி மொழிகள் இருக்குது. தொதுவம் அப்படின்னு ஒரு மொழி இருக்குது, கோத்தர்னு ஒரு மொழி இருக்குது, இருளர்னு ஒரு மொழி இருக்குது. இப்படி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே 30க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. ஸோ இந்த மொழிகள் எல்லாமே இந்த மொழிகளுக்கு மூத்தவையாக தான் இருக்கணும். இதுக்கு பின்னால் தான் தமிழும் கூட வந்திருக்கணும் அப்படிங்க. ஏன்னா நீங்கள் இருளர் மொழியில் பார்த்தோம்னா பெருசு அப்படிங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது, சிறுசுங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. ஸோ இந்த ரெண்டுக்கும் இல்லைன்னா அது பிரிமிட்டிவ் சொசைட்டியில் தான் அப்படி சிறுசு பெருசு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கடன் தான் வாங்குறாங்க. வேறு மொழியிலிருந்து உங்களுக்கு அந்த கன்னடத்திலிருந்து வாங்குறாங்க. அந்த பெருசுங்கிறக்கு கன்னடத்துலேருந்து வாங்குறாங்க. தமிழாக இருந்ததுன்னா உங்களுக்கு பெருசுன்னு சொல்லியிருக்க முடியும். ஸோ இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான மொழி இருக்குது. இந்த மொழிகளுக்கு எப்படி ஒரு வளம் இருக்கிறதோ, இந்த மொழிகளுக்கு எப்படி பலம் இருக்கிறதோ, இந்த மொழிகளுக்கு என்ன மாதிரியாக உணர்ச்சி இருக்கிறதோ, அதே உணர்ச்சிகளும் அதை விட ஒரு மடங்கு ஆழமான உணர்வுகளும் வல்லமையும் அந்த மொழிகளுக்கு இருக்கிறது. அந்த மொழிகளுக்கு முக்கியத்துவம் இந்த அரசும் மற்ற இயக்கங்களும் வழங்க வேண்டும் என்று இந்த மேடையில் கேட்டுக்கொள்கிறேன். அவ்வளோதான் கேட்டுக்கிறதுக்குன்னு இருக்கு. பழங்குடி மக்களோட துயரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சினிமாக்களில் நிறைய பார்த்துருக்கோம், பத்திரிகைகளில் படிச்சிருக்கோம். ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு துயரம் இருக்குது, அது யாருக்குமே தெரியல. நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இந்த மேடையில் எதை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இது வரைக்கும் காட்டப்படாத ஒரு துயரம். காட்டப்படாத துயரம்னா நான் மொழி அழிவு தான் சொல்லுவாங்க. மொழிங்கிறது ஒரு இனத்தோட குருதி போன்றது. ஸோ மொழி அழிந்ததுன்னா கிட்டத்தட்ட அவங்க அந்த இனம் அப்படிங்கிற ஒரு எப்படி தமிழுக்கு நம்ம சொல்கிறோமோ அதே தான் நம்ம அதுக்கு சொல்கிறோம். ஸோ அந்த மொழி அழிந்ததுன்னா கிட்டத்தட்ட அவங்க அந்த பழங்குடி இனம் என்கிற அந்த கேட்டகரியிலேருந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்படி போச்சுன்னா பழங்குடிகளுக்குன்னு நிறைய சிறப்புத்தன்மை இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா நம்ம அங்கே முதல்லாம் மாடு இருக்கு இல்லைங்களா, இப்போ மாட்டில் பால் கறப்போம். நான் முதலாக போயிருக்கும்போது மாடு நிறையா இருக்கும், ஒரு 50 மாடு 60 மாடு இருக்கும், எல்லாமே பால் கறக்கும். ஆனால் கறக்கும்போது எனக்கு வரட்டி தான் கொடுப்பாங்க.
ஏங்க ஒரு நாள் வந்து கேட்டேன், ஏன் வரட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா, மாடு இருக்குல்ல அப்படின்னா, அந்த மாடு வந்து அந்த மாட்டோட பால் வந்து அந்த குட்டிக்கு தான், உனக்கு கிடையாது, உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அதுலேருந்து எடுக்கு. இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு நுகர்வு கலாச்சாரத்திலேருந்து போன எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஸோ இப்படி நிறையா அனுபவங்கள் வந்து இருக்குது. நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன், மொழியின் மூலமாக அவங்களுக்கு வந்து வழங்கக்கூடிய அரசியல் உணர்வு, நிலம் ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து பார்க்குறோம். நிறைய இன்றைக்கி வந்து பழங்குடிகள் கையில் வந்து நிலங்கள் கிடையாது, எல்லாம் வெளியிருக்கிறவங்க சமவெளிக்காரங்கள் அல்லது வந்து வெளியிருக்கிறவங்களோட கையில் தான் நிலம் இருக்குது. கேரளா போன்ற ஒரு வலுவான சட்டம் வந்து இங்கே கிடையாது. நினச்சபடி நம்ம வந்து வாங்கிட முடியும். நினச்சபடி ஒரு 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 ஏதோ ஒரு விஷயங்களை அனௌன்ஸ் பண்ணி, இப்போ புலிகள் காப்பகம்னு சொன்னால் புலிகள் காப்போம்னு அனௌன்ஸ் பண்ணி அப்படியே கொத்தா வந்து அத்தனை ஜனங்களையும் தூக்கி வந்து வெளியே போட்ட முடியும், கேட்பார் கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நான் முக்கியமான விஷயமா வந்து நான் பார்க்குறேன். இந்த இடத்துக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வேறு தேர்தல் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நிறையா வந்து நன்றின்னு சொன்னோம்னா இந்த ஆங்கில படங்களில் போகிற மாதிரி சப்டைட்டில் நிறையா வந்து போட முடியும். அப்படி நான் சொல்ல விரும்பலை. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணமாக நான் வந்து தமிழ்நாடு பழங்குடி மக்கள் சங்கத்தையும் அந்த பழங்குடி மக்கள் சங்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு பழங்குடிகளையும் தான் நான் வந்து இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன். அவங்களுக்கு தான் இந்த அவார்டை வந்து நான் வந்து சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். உதாரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்திலிருந்து வந்து பெரிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற கமலாட்சி, காளி, அதே மாதிரி கோயம்புத்தூரில் வந்து நிறையா போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிற தம்மி, இந்த மாதிரி மக்களுக்கு தான் இது வந்து சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். டைரக்டர் கிட்ட ஜெய்பீம்னு ஒரு படம் வந்த பிறகுதான் சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட சாதி சான்றிதழ் பல இருளர் பழங்குடி மக்களுக்கு கிடைத்தது. அவர் நல்ல ஒரு கரவொலியை தாங்க. விகடன் விட்ட செல்லப்பிள்ளை. இன்னும் இந்த பழங்குடி சமூகத்திற்கு இன்னும் உடனடியாக சில விஷயங்கள் நடக்கணும்னா நீங்கள் எதை சார் சொல்வீங்க? அவர் சொன்ன அதே தான், அவங்களுடைய இருப்பை மரியாதையோடு அணுகணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது இருளர் பழங்குடி பற்றின சமூகம் தான். ஒரு மொழி தொலைத்த பிறகு அவர்கள் எத்தகைய துயரத்தை சந்திப்பார்கள் அப்படிங்கிறதுக்கான சான்று தான் வந்து சமவெளிக்கு வந்தவங்க. அவங்க இங்கே இருக்கிற இருளர்கள் அங்கேருந்து சமவெளிக்கு வந்தாங்க. சமவெளிக்கு வருகிற பொழுது அவங்களுடைய மொழி பண்பாடு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இங்கே வராங்க. அப்படி தொலைச்சிட்டு வந்தால் நிர்கதியாக அடையாளமற்றவர்களாக மாற்றப்படுறாங்க. இது ஒரு மொழி தொலையறதில் இருக்கிற பிரச்சனை. எப்படி தமிழ் ஒரு இழுக்குன்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் அப்படி பொங்கி எழுதோ அப்படி தான் ஒவ்வொரு மொழிக்குமான இது. ஒரு மொழி உருவாகிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எப்படி ஒரு கல் மண் இயற்கையாக உருவாகுதோ அந்த மாதிரி மொழி மனிதர்களுடைய கூட்டமைப்புலேருந்து உருவாகுது. ஆய்வு அங்கீகரிக்கப்படுவதும் ஆய்வாளர்களுக்கான மேடை கிடைப்பதும் ரொம்ப அரிது. விகடன் எப்பவுமே தனித்துவமான இடம். அதுவும் நம்பிக்கை விருதுகளுங்கிறது நம்பிக்கை குறைவான ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கையான மனிதர்களை தேடி கண்டடைந்து அவர்களுக்கு விருது அளிப்பதற்கு விகடனுக்கும் அந்த விருது அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் ஒரு வெளிச்சத்தை போல பரப்புகிற அத்தனை நம்பிக்கையாளர்களுக்கும் ஒடியன் லட்சுமணன் அவரோட நான் முகநூலில் தொடர்ந்து வாசிக்கிறேன். ரொம்ப ரொம்ப திறப்புகளை தரக்கூடிய பங்களிப்பை தரீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த நேரத்தில் சத்யா வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஹேம்பரையும் அவருக்கு கொடுக்குறோம். ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2023. இவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. எங்கள் ஸ்பான்சர்ஸ்க்கு இந்த நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். டைட்டில் ஸ்பான்சர்ஸ் சத்யா, பவர்ட் பை ஹிமாலயா ஆன்டி ஹேர் ஃபால் பிரிங்கராஜா ஷாம்பு. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சங்கர் ஐஏஎஸ் அகாடமி, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்போலோ குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், கிராஃப்ட் பெர்ஃபெக்ட். ஃபுட் பார்ட்னர் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட், ஸ்பெஷல் பார்ட்னர் தமிழ் மேட்ரிமோனி, மினிஸ்டர் ஒயிட் வேஷ்டிகள் அண்ட் சட்டைகள், லக்ஷ்மி செராமிக்ஸ் இந்தியா, சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். Banking partners Union Bank of India, Tamil Nadu Mercantile Bank Limited. Outdoor partner Next Advertising Solutions, Metro partner Mark Metro.